அப்போ நீ வந்து கஷ்டப்பட்டு மனிதனாக ஒரு வேலை செய்கிற, கேட்குற, ஹெல்ப்புங்கிற, போராடுற, செயல்படுத்துகிற. ஞானங்கிறது கேட்காம செயல்படுத்தாமல் எதுவுமே இல்லாமல் அது நிகழ்த்திடும். இந்த தேசத்துக்குள்ள ஒருத்தர் ஒரு செயல் இருக்குங்கிறத அவர் உள் உணர்வுல உணர்த்தும். அவருக்கே தெரியாமல் ஒரு புக் ஷாப்புக்கு போய் அவர் எழுதின புத்தகத்தை அவர் கண்ணில் பட வச்சிரும். அவர் ரிலேட்டடாக ஒரு 6-7 விஷயம் நடக்கும். இப்போ இந்த அரசன் பார்த்துட்டு இவர் எங்கே இருக்கிறாரு? நீங்கள் நிச்சயமாக பாருங்கள். எனக்கிட்ட ஒரு டீம், ஒரு குழு, ஒரு ஆர்கனைசேஷன் வேலை செய்யலை. எனக்கு அவங்க ஐடியா கொடுக்கல, நானும் அவங்களுக்கு ஐடியா கொடுக்கல. ஆனால் நிறைய இடங்களில் அவங்கள நான் சந்திக்காமே அவங்களுக்கு தேவையானதை அவங்கள எப்படி வழி நடத்தணும்னு அது இயல்பாகவே பிசிக்கலாக இல்லாமே நிகழ்வு. ஒரு ராமன் புத்தகத்தை படிக்கும்போது நம்ம வியர்ந்து ஒன்று ராமனை பார்க்கணும், இல்லைன்னா ராமனாக மாறணும். 2 விஷயம் ஒன்று வரும். ஒன்று ராமனுக்கு பக்தனாக இருக்கணும், இல்லைன்னா ராமனாகவே மாறணும். அப்போ நமக்குள்ளே ஒரு ட்ரீமாக உருவாயிடுது. ஆனால் இந்த தியானம், இந்த ஞானங்கிறது அந்த ட்ரீமை எடுத்து விட்ரும். இப்போ கடவுளை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் என்கிட்ட அகலும்போது தான் இந்த கல்வி, இந்த தியானமே தொடங்குது. அப்போ இந்த பார்க்கணும் அப்படின்னு தொடங்கும்போது பல கோயில்களில், பல நகரங்களுக்கு என்னை அழைச்சிட்டு கொண்டு போய் காட்டிக்கிட்டே இருக்கு. இந்த உலகத்தில் யாரும் அறியாத ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். நெற்றிக்கண்ணை தாண்டிய ஒரு ரகசியம் இங்கே பூர்வ மத்தியில் இருக்குது. நெற்றிக்கண்ணை தாண்டிய ஒரு ரகசியம் இருக்குது. இந்த உலகம் முழுக்க எல்லா பேரும் வகுப்படுத்ததில் நெற்றிக்கண்ணு மட்டும்தான் வகுப்படுத்தான். நெற்றிக்கண்ணை தாண்டிய உலக மகா ரகசியம் அங்கே இருக்குது. மெடிடேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, அங்கே உங்களை வேலை செய்ய விடாமல் பண்ணும். முதல்ல உங்கள் கற்பனைக்கு முதல்ல அது அஸ்திவாரம் தோன்றிடும். அப்போ அது என்ன பண்ணுன்னா, கற்பனைவாதியை மொத்தமாக அழிக்க முடியாதுன்னு ஒரு ஓரம் கட்டும். ஞானத்தை அடையிறதுக்கு முன்னாடி அவனுக்குள்ள ஒரு மனித தன்மை இருக்கும், மனித செயல் இருக்கும். ஞானம் அப்படிங்கிறதுக்குள்ள என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்க அந்த மனம் எல்லாம் வேலை செய்யாத தன்மைக்கு அது மாறி போயிடும். அது மனம் இருக்கு, அது ஒர்க் பண்ணாது. அந்த தன்மைக்கு மாறி போகும்போது, இப்போ நான் எனக்குள்ள நிகழ்றதை மட்டும் நான் சொல்றேன். நான் உங்களை மாதிரியே யோசிக்கிறேன். ஒரு விஷயத்த யோசிச்சு அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு நான் போராடுறேன். அந்த விஷயத்தை ஒரு 3-4 கான்செப்டை யோசிச்சு இதை நடைமுறைக்கு கொண்டு வரும்போது அங்கே எனக்கு என்னன்னா, யோசித்தேன், நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு போராடுறேன், அந்த கான்செப்டும் இருக்குது. ஆனால் அதை ஒரு பொழுதும் என்னால் மனித தன்மையில் செயல்படுத்த முடியலை. அப்போ அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, அங்கே நான் வேலை செய்ய முடியலை. அங்கே நான் ஒன்று யோசிச்சு இதை இப்படி செயல்படுத்திடலாம் அப்படின்னு ஒன்று நினைக்கிறோம்ல, அந்த யோசிச்சோம், அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம், ஆனால் அதை செய்ய முடியலை. ஏன்னா அங்கே செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ அதே செயலை இயல்பாக எதுவுமே செய்யாமல் நிகழ்த்துது. உதாரணத்துக்கு இப்போ இந்த இடம் ஒரு 10 பேர்த்திட்ட வாங்குறோம், ஒரே ஒருத்தர்கிட்ட வாங்குவோம் அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்றோம். அந்த ஒருத்தர் பல்வேறுபட்ட கமிட்மெண்ட்டை வைக்கிறார். நான் இதை பண்ணிடுறேன், எனக்கு நீ என்னென்னலாம் பண்ணுவீங்க ஹெல்ப் அப்படின்னு அவர் கேட்டுகிட்டே இருக்கார். சரி, இவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், சரி பண்ணுவோம். 10 பேர் நல்லா இருக்கிறதுக்கு இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்தால், இங்கே இறங்கி உள்ளே வந்தோன்னே அந்த 10 பேரும் ரெடியாக பணத்தோடு நிற்கிறாங்க. அந்த 10 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவுமே வேண்டாம், நீங்கள் இது வேலை பாருங்களேன். அப்போ நீ ஒருத்தரை யோசித்து வச்சிருக்கு, ஒரு தன்மையை உருவாக்கணும்னு ஒரு செயல் பண்ணுறல்ல, அந்த இயல்புங்கிறது நீ யோசிக்காமையே அது இங்கே உனக்கு வேலையே இல்லாமல் அது பண்ணிருச்சு. நீ இப்போ கொடுத்த கேட்குற, நீ கேட்டு செயல்படுத்துறதுக்கு பார்க்குற, நீ கேட்காமையே அது ஒரு செயல்படுத்துறதுக்கு அது வாய்ப்பை உருவாக்கி. அப்போ நீ கஷ்டப்பட்டு மனிதனாக ஒரு வேலை செய்கிற, கேட்குற, ஹெல்ப்புங்கிற, போராடுற, செயல்படுத்துகிற. ஞானங்கிறது கேட்காம செயல்படுத்தாமல் எதுவுமே இல்லாமல் அது நிகழ்த்திடும், அது நிகழ்ந்துடும். எல்லா வாழ்நாளில் நான் பார்த்தது, நான் கேட்ட விஷயம் மனிதனாக இருந்து எதுவுமே கிடைக்கல.
நான் இந்த இந்த மாதிரி தியானத்துல மாறினதுக்கு அப்புறம் நான் எதுவுமே நடக்கிறது எதுவுமே நான் கேட்காதது, நான் திட்டம் தீட்டாதது, நடைமுறையிலே இல்லாத சாத்தியப்படுத்த முடியாத செயல்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியாதும்பாங்கல்ல. அப்போ ஒருத்தருக்குள்ள என்னன்னா அந்த மனதிலிருந்து செயல்படுறது கடுமையான சவாலாகவும் வேலையாகவும் மாறும். ஞானமாக இருக்கிறது வேலையாகவும் சவாலாகவும் மாறாது. அந்த இடம் எப்படின்னா இயல்பாக அதுவாக நிகழ்ற மாதிரி ஒரு சூழல் ஆயிரும். இப்ப என்னன்னா இதுக்குள்ள மாற்றம் இருக்குல்ல, இதோடைய அலைவரிசை வெளியில போய் ஒருத்தர்கிட்ட நீங்க பேசாமையே அவருக்குள்ளேயே போய் இந்த அம்மாக்குள்ளேயே போய் அந்த அம்மாவே இந்த இடத்த நாமளே எல்லாமே பண்ணிடுவோம் அப்படின்னு நிற்கும். யாரா இந்த அம்மா அப்படின்னா யாருன்னே தெரியாது. யாருமா நீ? சாமி உங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் யூடியூப்ல எல்லாத்துலயும், நான் ஏதாவது உங்களுக்கு பண்ணணும். இப்ப கூடவே இருக்கிறான், அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், அவன் பண்ணறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கும்போது இது யாருன்னே தெரியாம ஒருத்தவங்க நிக்கிறாங்களே அப்படின்னா அதுதான் இயல்பாக நிகழ்றது. அதே மாதிரிதான் இந்த நம்மளுடைய அனுபவம் பெற வரைக்கும் ஒரு வேலைகளை பயிற்சிகளை முடிச்சதுக்கு அப்புறம், அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம் நீங்க உடலா இருந்தா கூட அது இயல்பாக எல்லா காரியத்தையும் செஞ்சுவிடும். அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு ரோல் இருக்காது. என்ன ரோல் இருக்காதுன்னா அதோட உண்மை தன்மையில அந்த அலைவரிசை காற்று இருக்குல்ல, அதோடைய ரோலை தான் நீங்க கவனிப்பீங்க. அப்ப நீங்க என்னவா வரீங்கன்னா நீங்க ஒரு பார்வையாளரா மாறி போயிருவீங்க. அப்ப நீங்க அந்த அலைவரிசையை கவனிக்கிறவனாகவும் அந்த அலைவரிசை பண்றதை பார்த்து மெய் செலுத்து அப்படி ஒரு வேலை. அப்ப என்னன்னா பிசிக்கலா வச்சு இவ்வளோ நகரம் முழுக்க நடந்து நம்மளால செய்ய முடியாத ஒரு செயலை ஒரு காற்று எவ்வளவு அழகா எவ்வளவு வடிவமா செய்யுது அப்படிங்கிறதுதான். கையில ஒரு கல் அள்ளிட்டு போய் ஒரு கோயிலை கட்ட கஷ்டப்படுறீங்க, அந்த காற்று அந்த வடிவத்துல உன்னை கல்லையே அள்ள விடாம உன்னை உட்கார வச்சுக்கிட்டு அது ஒரு வேலை பார்க்கும். இந்த நகரத்துல இருக்கிற எல்லாத்தையும் இழுத்துட்டு நிக்க வச்சு கல்லை அவனை அள்ளி போட வச்சிரும். ஏன் கல்லை அள்ளி போடுறானே தெரியாது, அவன் அள்ளி போட்டுக்கிட்டு இருப்பான். யாருப்பா நீன்னா அந்த ஊர்ல பெரிய திருடனே நான் தான் சாமியா அப்படிமா. என்னப்பா ஆச்சுன்னா என்னன்னு தெரியல சாமி, நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல கோயில் கட்டுறாங்க, நீ போய் கல்லள்ளி போடுன்னு எனக்கு வந்துச்சு சாமி வந்துட்டேங்கிறான். அப்ப பின்னாடி 2 பேர் இருக்கிறாங்க. யாருமா நீங்கள்லாம்? கோயில்ல சங்கிலியா இருக்கிறவங்கன்னா 2-3 லேடிஸ் எல்லாம் சொல்றாங்க. நீங்க என்னமான்னா இந்த மாதிரி இங்க ஒரு வேலை கோயில் வேலை நடக்குறாங்க, மண்ணெல்லாம் நீ அள்ளி அள்ளி கொட்டணும், நீ உனக்கு இதுதான் வேலை அப்படின்னா எனக்கு நைட்ல இருந்து தூங்க விடாம இதே வந்துகிட்டே இருக்கு. யாருமா இதனா? என் குலசாமி சொல்லிக்கிட்டே இருக்கு. எப்பயுமே நான் திருவிழாவில் அறுக்க போகும்போது குலசாமியை கும்பிட்டுட்டு தான் போவேன், அது சொன்னா நான் கேட்பேன், அதுவே என்கிட்ட சொல்லுது சங்கிலி இன்னைக்கு அறுக்க போகாத மண்ணள்ளி கொட்டு அப்படின்னா நான் உடனே மண்ணள்ளி கொட்டிக்கிட்டே இருக்கிறேன். இப்ப இவர் வியர்ப்பா இருக்கிறார். அப்ப அந்த வியர்ப்பானா அவர் காற்று பண்றதை பார்த்துட்டு வியர்ப்பா இருக்கிறாரு. அவர் யார் பண்றான்னு தெரியாமலாம் இல்ல, அந்த காற்றோடைய வேலையை என்னன்னு பாக்குறாரு. அப்ப பிசிக்கலா நீ எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதா இதை ஞானமாகவும் உண்மை தத்துவமாகவும் இருக்கிறது. இதுதான் அதோடைய வடிவம். அப்ப அவரு ஒரு 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 பெரிய ஒரு செயல் வடிவத்தை அது இயல்பாக அது உருவாக்கிடுது. அவ்வளவுதான் அது. இப்ப இந்த நாட்டோடைய அரசர்கிட்ட 3 வினாடியில அது போய் சொல்லி அந்த நாட்டோட அரசரையே கூட்டிட்டு வந்துடலாம். ஆனா நான் இருக்கிற வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த நாட்டோட அரசருக்கு என்ன தெரியாமையே கூட போயிடலாம். இந்த அலைவரிசையோட காற்றோட செயல்ல தான் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப நாம பிசிக்கலா மனிதனா நமக்கு போஸ்ட் அடிச்சு நமக்கு கல்வெட்டு வச்சு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து நாட்டு தலைவர் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அது ஒரு கேட்டகரி. ஆனா இந்த அலைவரிசை அந்த மாதிரி செய்யக்கூடாது, இந்த காற்று அந்த மாதிரி செய்யக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப ஒருத்தர் இருக்கிறாருன்னா தூங்கிட்டு இருப்பாரு, அவர் வீட்டுல இருப்பாரு. இந்த தேசத்துக்குள்ள ஒருத்தர் ஒரு செயல் இருக்குங்கிறத அவரு உள் உணர்வுல உணர்த்தும். அவருக்கே தெரியாம ஒரு புக் ஷாப்புக்கு போய் அவர் எழுதின புத்தகத்தை அவர் கண்ணில் பட வச்சிரும். அவர் எடுப்பாரு, அவரு ரிலேட்டடாக ஒரு 6-7 விஷயம் நடக்கும். இப்ப இந்த அரசன் பார்த்துட்டு இவர் எங்க இருக்கிறாரு அப்படின்ட்டு அவர் இறைவனே கும்பிடாதவர், சாமியே கும்பிடாதவர், இவரை பார்க்கணும் அப்படின்றவர். அங்க தொழில் நிமித்தமா எதுவும் நடக்காது. இந்த காற்று நினைச்சா அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்குது, இந்த காற்று நினைச்சா அந்த வாய்ப்பை அவருக்கு மறுக்குது.
இங்க இருக்கிற அத்தனை பேத்துக்கும் ஒரு பிரபஞ்சத்துல இருக்கிற காற்று இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கு. இங்க வராதவங்களுக்கு அது மறுக்குது. நீங்க வந்த நோக்கம் வேற, ஆனா அந்த காற்று அனுப்பின நோக்கம் வேற. இதுதான் இந்த உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்களை உன்னதமான செயலுக்காக அமைச்சிருக்கு. புரியுதுங்களா? மனிதனுக்குள்ள இருக்கிற மனித தன்மையில, மனித கோரிக்கையில, மனித செயல்ல மனிதன் வாழ்ந்து கொண்டே இருப்பான். அதை தாண்டி ஒண்ணு அப்படி என்னன்னா, பிசிக்கலான ஒரு ஆள் கிடையாது. நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவனும் காற்று, அங்கேயும் அவர் உருவத்துக்குள்ள இருக்கிறது செயல்படுறதும் ஒரு காற்று. அப்ப நீ வெவ்வேறு காரணங்களை வச்சு அவரை பார்க்கலாம். ஆனா வெவ்வேறு காரணங்களை கூட வச்சுக்க, ஆனா அவர் பார்த்துரு. ஏன்னா இது சம்பந்தமா பல பிறப்புகள்ல நீ கண்ணீர்லயே குளிச்சுக்கிட்டே கிடக்குற. அதுக்கான காலம் வர்றதுக்காக நான் காத்திருந்தேன். காலம் வந்துருச்சு, உனக்கு சுவாசமா போய் தூக்கியாந்து உன்னை போடுறேன். நீ ஏதோ ஃப்ரெஷ்ஷா ஒருத்தரை பார்க்கறான்னு நீ பல நாள் இது சம்பந்தமா அழுதுருக்க, பல நாள் இது சம்பந்தமா ரொம்ப தவிச்சிருக்கிற, ரொம்ப கடும் சவால்களை சந்திச்சிருக்கிற. அப்ப அதை நீ மறந்துட்ட, நான் மறக்க மாட்டேன். நீ இந்த முப்பிறப்ப கேட்டாங்கல்ல, நீ போன ஜென்மத்துக்குள்ள நீ செஞ்ச வேலையெல்லாம் இருக்குல்ல, நீ மறந்துட்ட. அந்த காற்று மறக்காதனாலதான் உன்னை தூக்கி அந்த போட்டிருக்கு. புரியுங்களா? இப்ப நீ ஞாபகம் வச்சிருந்தனா அது வேறையா இருந்திருக்கும். அப்ப நீ மறந்துடுற. அப்ப நீ என்ன பார்க்க வர்ற விதம் வேறையா இருக்கு, காரணம் வேறையா இருக்கு. அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய முன்ஜென்மத்தோட தொடர்பு உள்ள செயல், அந்த ரகசியம் எனக்கு மட்டுமே அறியும், அவங்களால அறிய முடியாது. அப்படியே அதை நான் தெளிவுபடுத்தினா கூட அது அவங்களுக்கு புரியாது. அது ஒரு கதையாக போயிடும். நான் ஒரு ஜென்மத்தில் வரும்போது ஒரு குழந்தையா உட்காந்து தினந்தோறும் எனக்கு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்ப, தண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்ப, ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொன்னா அது கதை. அது அதான் சொல்லிட்டேன், ஒரு ஞானி ஒரு மனித தோற்றத்துக்குள்ள பூர போறாரு. ஆனா அந்த மனிதனுக்கு தன்னை மனிதனாதான் இருக்கிறார். அவர் அந்த மனிதனா இருக்கிறவருக்குள்ள இந்த ஞானி போய் கொஞ்சம் கொஞ்சமா ஞானத்துக்குரிய செயல், ஞானத்துக்கான பாதை, ஞானத்துல இருக்கிற பெரியவங்கள்லாம் யாருன்னு அவருக்குள்ள மறைச்சிருக்கிற விஷயத்தெல்லாம் ஒண்ணு ஒண்ணா காட்டி இவனை ஞானத்துக்கான தயார் பண்றாரு. இவன் புற சூழல்கள்ல வாழ்ந்தவனை தயார் பண்ணி ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்றாருன்னா, உனக்குள்ள ஒரு காற்றோட தன்மை மாறும்போது நீ எல்லா பெரியவங்களையும் தெரிஞ்சுக்கிட்டல, நீனே ஒரு பெரியவர் ஆக போற போ அப்படின்னாரு. அப்ப அவருக்குள்ள அந்த தெரிஞ்சு வந்தார்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் வியர்ப்பு, இந்த தெரிஞ்சு ஒரு இடத்துல அவர் வியர்ப்பெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா அவர் அவ்வளோ விஷயத்த தெரியப்படுத்தியிருக்காது. அப்ப அவர் வியர்ந்து போய் நாம மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்ட்டாரு. ஏன்னா இவ்வளோ விஷயத்த காட்டி கொடுத்தது, இதை மாத்துறதுல அதுக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறதுதான் அவருடைய விஷயம். அந்த மாதிரிதான் இந்த உயர்ந்த ஒரு அனுபவத்தை பெற்றதுக்கு அப்புறம் ஒருத்தர் அவர் பிசிக்கலா வேலை செய்யறத விட்டுறாரு, அவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துறத விட்டுறாரு. நீங்க நிச்சயமா பாருங்க, எனக்கிட்ட ஒரு டீம், ஒரு குழு, ஒரு ஆர்கனைசேஷன் வேலை செய்யல. எந்த ஒரு சின்ன கோஆர்டினேஷன் கூட கிடையாது. எனக்கு அவங்க ஐடியா கொடுக்கல, நானும் அவங்களுக்கு ஐடியா கொடுக்கல. ஆனா நிறைய இடங்கள்ல அவங்கள நான் சந்திக்காம அவங்களுக்கு தேவையானதை அவங்களை எப்படி வழி நடத்தணும்னு அது இயல்பாகவே பிசிக்கலா இல்லாமே நிகழ்து. அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப தாய், தகப்பன், வாத்தியார், நாட்டோட ராஜா, ராணுவ அதிகாரி, பிளைட் ஓட்டுறவர் எல்லாம் பிசிக்கலா வேலை செய்யறாங்க. ஒரு ஞானத்துக்கு பிசிக்கல் உடல் லைவ் அதெல்லாம் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒரு வேலை செய்யுது. தன்னுடைய உடலே வச்சிருக்கு, ஆனா உடலை வச்சுட்டு வேலை செய்ய மாட்டேது.
உடலுக்கு வேலை கொடுக்க மாட்டுது. கையை வச்சுட்டு வேலை கொடுக்க மாட்டுது. கையை அப்படி கட்டிக்கிட்டே உட்காந்துட்டு அதிசயத்தை பண்ணுது. காலை வச்சுக்கிட்டு நடக்கவே மாட்டுது, அப்படியே உட்காந்துக்கிட்டே காரியத்தை சாதிக்குது. சரிதானே? அப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்குள்ள போகும்போது அதோடைய ஃபார்முலா வேறையா இருக்கு. அதோடைய ஒட்டுமொத்தமான வடிவம் வேறையா இருக்கு. அப்ப அந்த இடத்துக்குள்ள மனிதராக இருக்கிற எல்லோருக்குள்ளேயும் ஒரு ட்ரீம், நம்மளோட காணொளி பார்க்கும்போதோ நமக்குள்ள இருக்கும்போதோ, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, ராமன் புத்தகத்தை படிக்கும்போது நம்ம வியர்ந்து ஒன்று ராமனை பார்க்கணும், இல்லைன்னா ராமனா மாறணும். ரெண்டு விஷயம் ஒன்று வரும். ஒன்று ராமனுக்கு பக்தனா இருக்கணும், இல்லைன்னா ராமனாவே மாறணும். அப்போ நமக்குள்ள ஒரு ட்ரீமா உருவாயிருது. இப்போ சிவனை படிக்கும்போது ஒன்று சிவனுக்கு பக்தனா இருக்கணும், இருந்தால் சிவனுக்கு பக்தனா இருக்கணும், இல்லைன்னா சிவனாகவே மாறணும், இல்லை சிவனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்குள்ள வந்து. ஆனால் இந்த தியானம், இந்த ஞானம்ங்கிறது அந்த ட்ரீமை எடுத்து விட்டுரும். அந்த ட்ரீம் வந்து உனக்கு ஒரு தற்காலிகத்துக்கு உன்னை கூட்டிட்டு வர்றதுக்கான ஒரு வேவ் தான். எனக்கு அந்த ட்ரீம் வந்து உன்னிட்டேருந்து விலகுதோ அன்னைக்கு வந்து இதுலேருந்து நீ வந்து கல்வி கற்றுக்கொள்வதற்கு தயாராகிறன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அது தானா அது. இப்ப கடவுளை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் என்கிட்ட அகலும் போதுதான் இந்த கல்வி, இந்த தியானமே தொடங்குது. அப்ப அந்த பார்க்கணும் அப்படின்னு தொடங்கும் போது பல கோயில்கள்ல, பல நகரங்களுக்கு என்னை அழைச்சிட்டு கொண்டு போய் காட்டிக்கிட்டே இருக்கு. நான் பார்க்கணும்னு நினைக்கும் போது காசியை கொண்டு காட்டுது, திருவிழா மக்கள் அப்படியே ரசிக்க வைக்குது, அண்ணாமலை கோயிலை ரசிக்க வைக்குது. பல கோயில்களை கடவுளை பார்க்கணும் போது பல தலங்களுக்கு என்னை கூட்டிட்டு போய் அப்படியே ரசிக்க வைக்குது. அப்போ ஒரு இடத்துல கடவுளை பார்க்கணுங்கிற அந்த எண்ணம் அகலும் போது அப்பதான் தியானமே தொடங்குது, அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கோவில், சிவசமாதி இதுக்கெல்லாம் கூட்டிட்டு போகல, அது வேற பாதையில கூட்டிட்டு போகுது. அப்பதான் உண்மையான வடிவம் தொடங்குது. இப்ப என்னன்னா, நமக்குள்ள ஒரு சிந்தனை, ஒரு ஐடியா, ஒரு டெக்னிக் வச்சிருக்கோம்ல, அது மனிதன். அதால கடவுளை பார்க்கவோ ஞானத்தை அடையவோ முடியாது. கணக்கு வேணா போடலாம், ஒரு கணக்கு போடலாம், அதை ரசிக்கலாம், அதை எல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு நாள் அந்த ட்ரீம் இருக்குல்ல, அது விலகும். அது விலகுற தருணம் வரும், அப்புறம் நீ மாறுவ. இதுதான் அதோடைய உன்னதமான விஷயம். அப்ப அந்த உலகம் முழுக்க கர்த்தர் மேல, அல்லாஹ் மேல, சிவன் மேல, நாராயண மேல தியானம் தீவிரமா பண்றவங்க, பக்தியில இருக்கிறவங்க, இதை இல்லாத நடுநிலையில இருக்கிற ஆளுங்கள் கூட ஒரு ட்ரீம் இருக்கு, ஒரு கணிப்பு இருக்கு. ஒரு விஞ்ஞானிக்கு எப்படி ஒரு ஐடியா இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜில சித்தர் இப்படி இருக்கலாம், ஞானிகள் இப்படி இருக்கலாம், கடவுள் இப்படி இருக்கலாம், இந்த சுவாசத்திலேருந்து இப்படி மாற்றானா இப்படி மாறலாம், இப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பரவலாக இந்த ஒயர்லேருந்து இந்த ஒயரை கனெக்ஷன் கொடுத்தா இப்படி ஆயிரும்னு சொல்ற மாதிரி அது இருக்கு. இது ஒரு நாள் அப்படியே அகலப்படும். அப்பதான் அந்த செயல் தொடங்கும் போது அந்த ப்ரொஃபஷனலா சில இடத்த காட்டி கொடுக்கும். அப்ப அதே இடத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு நம்ம என்ன வேலை பார்த்துருக்கோங்கிறது அப்ப நமக்கு அப்படியே ஒரு பார்வையாளனா பார்ப்போம். அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்த எப்படி பார்த்தோம், இப்ப இந்த இடத்த எப்படி பார்க்கறோம். இப்ப நான் என்னுடைய மலவாசலை நான் எப்படி முன்னாடி பார்த்தேங்கிறது எனக்கு தான் தெரியும், இப்ப எப்படி பார்க்கறேங்கிறது எனக்கு தான் தெரியும். அப்ப நான் குண்டலினி சக்தி இருக்கிற இடமாக பார்த்துக்கிட்டு இருந்த காலமும், கடவுள் இப்படிதான் இங்கேருந்து எழுந்து பாம்பு மாதிரி மேலே வரும்னு பார்த்த காலம்லாம் ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் அகண்ட போதுதான் அந்த இடம், அந்த செயல் எல்லாம் நாம நினைக்கிற மாதிரி விழிக்கல, நாம நினைக்கிற மாதிரி அது படுக்கல, நாம நினைக்கிற மாதிரி அது ரியாக்ட் பண்ணல. அப்ப அங்க என்னன்னா, நீ அகண்டாய், நான் உனக்கு காட்டினேன். நீ அகலவில்லை, உனக்கு நான் காட்டல. நீ அகலு. உன்னுடைய கால்குலேஷன், உன்னோட கால்குலேட்டர், உன்னோட கம்ப்யூட்டரை தூக்கி எறி. 1000 புத்தகத்தை கையில வச்சிருந்தாலும் ஞானத்தை அடைய முடியாது.
அது ஒரு வார்ம் அப். ஒரு இடத்துல அதெல்லாம் தூக்கி எறி. அது தூக்கி எறிகிற சூழல் வரும். அப்ப அந்த இடத்தோட செயல் ஸ்டார்ட் ஆகும். அப்ப இவ்வளோ நாள் போராடி அந்த இடத்துக்குள்ளேயே கவனத்தை வச்சு வச்சு புருவ மத்தியில வச்சு 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 பார்த்த போது இந்த உலகத்தில் யாரும் அறியாத ஒரு ரகசியத்தை சொல்றேன். நெற்றிக்கண்ணை தாண்டிய ஒரு ரகசியம் இங்க புருவ மத்தியில இருக்கு. நெற்றிக்கண்ணை தாண்டிய ஒரு ரகசியம் இருக்கு. இந்த உலகம் முழுக்க எல்லா பேரும் வகுப்படுத்ததுல நெற்றிக்கண்ணு மட்டும்தான் வகுப்படுத்தான். நெற்றிக்கண்ணை தாண்டிய உலக மகா ரகசியம் அங்க இருக்கு. புரியுதுங்களா? அப்ப நம்ம ஒண்ணு இருக்கு இதுதான் அப்படின்னு நினைச்சு அதுக்குள்ள கவனத்தை வச்சுக்கிட்டே இருந்தோம்ல, அதெல்லாம் என்னைக்கு அகலப்பட்டுச்சோ அப்ப வேலை தொடங்குது. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, நான் வேலை செய்யறேன், நீ வேடிக்கை பாரு. இப்ப நீ வேலை செஞ்சுக்கிட்டே இருந்த கடவுள், கற்பனை, உடை, செயல் இதெல்லாம் நீ பண்ணல, நான் வேடிக்கை பார்த்தேன். இப்ப நான் வேலை செய்யறேன், நீ வேடிக்கை பாரு. இப்ப நான் காட்டுறேன், உன் உடல் தான். நீ தானே கவனத்தை வச்சு தியானம் பண்ண, எல்லா தியானமும் பண்ணல. இப்ப நான் தியானம் பண்றேன் பார். அதான் உண்மையான ஞானி தியானத்தை கற்றுக் கொடுப்பதில்ல, தியானம் என்னன்னு நான் காட்டுறேன் பாரு, காட்டுறேன் பாரு, அத பாரு, நான் காட்டுறேன் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள நடக்கிறத ஒரு பார்வையாளனா உன்னை பார்க்க வைப்பான். உன் உடலுக்குள்ள நடக்கிறத உன்னை பார்வையாளனா பார்க்க வைப்பான். அதை பார்க்க வைக்கிறது மட்டும் இல்லாம உனக்கே உபதேசம் பண்ணுவான். இந்த இடம் இது இருக்குல்ல, இந்த இடம் இருக்குல்லப்பா, இந்த நரம்பு இருக்குல்லப்பா, இந்த காற்று இருக்குல்ல, இந்த பகுதி இருக்குல்ல, இதுதானே நீ 15 ஆண்டுகளா பிடிச்சி இடிச்சுக்கிட்டு இருந்த கடப்பாறையை வச்சு. நான் என்ன பண்றேன்னு பார்ப்பா. ரொம்ப நாள் இடிச்சிருக்கப்பா. ஆலியார்ல உட்காந்து கோயம்புத்தூர் ஓரத்துல ஒரு மலைக்கு பக்கத்துல உட்காந்து பல மலை அடிவாரத்துல நீ கடப்பாறையை வச்சு நம்பிக்கிட்டே இருந்தல்ல, என்கிட்ட ஒன்னும் டூல்லாம் இல்லப்பா, நான் இதை என்ன பண்றேன்னு பார்ப்பா. அப்ப கப்பு சுப்புன்னு ஆயிட்டாரு இவரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவருக்கு 1.5 கோடி ஃபாலோவர்ஸ் இவருக்கு. இப்ப இது மண்டையில கொட்டணும்னா இப்படி ஆயிட்டாரு. ஐயோ, இப்படி கடப்பாரில் இடிக்கணும், இது பண்ணணும்னு சொல்லி இதுதான் அப்படின்னு நான் எங்கேயோ போயிட்டேனே. நானு எங்கேயோ போகல, உன்னோட கால சூழல்ல அப்படி போனேன். சரி போ அப்படின்னு காத்திருந்தேன், அவ்வளவுதான். இப்ப ஒரு 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 தியானம் வேற வேற ஒரு ஒரு வடிவம், வேற ஒரு ஒரு பாதை ஓப்பன் ஆகும் அப்படிங்கறதான் நான் பார்த்தது. வேற ஒரு ட்ராக் இருக்கு, நம்ம பார்த்து வச்சிருக்கோம்ல, இது இல்ல, வேற ஒண்ணு ஓப்பன் ஆகுது. அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த மனிதன் வேலை செய்ய விடாம ஸ்டாப் ஆகும்போது அது வேலை செய்ய வருது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம கிட்ட இருக்கிற பக்தியை அது எடுக்குது, நம்ம கிட்ட இருக்கிற அந்த அசைவத்தை எடுக்குது, நம்மகிட்ட இருக்கிற தீமையை எடுக்குது. நம்மளையே பிறருக்கு ஏன் சர்வீஸ் பண்ண வைக்குதுன்னா, அதெல்லாம் அந்த மனிதன் அகற்றப்படணுங்கிறதுக்காக தான் அந்த வேலையெல்லாம் பார்க்குது. அப்ப பல நாள் ஒருத்தர்கிட்ட சுத்தி ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறதுக்கு காரணம், உனக்குள்ள ஒரு ஒரு ஊடுருவி ஒரு கற்பனைவாதி இருக்கிறான்ல, அவனை வெளியில அகற்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இவரை மாதிரி ஒருத்தர்கிட்ட நின்றுகிட்டே கிடையாது. அப்போ ஒரு நாள் அவரு அந்த கற்பனைவாதி வெளியில போனோன்னா உனக்கு வேலை தொடங்கும். அதுக்கப்புறம் உன்னோட லைஃப் ஒரு ஒரு ஜேர்னி. நீ அப்ப என்னவா நினைப்பன்னா, நீ பெரிய முனிவர், சித்தர், தேவர், அந்த மகான், அந்த மாதிரிலாம் எந்த கனவுமே காண மாட்டேன். ஒரு துளி இருந்தா கூட எனக்கு போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீ போதுங்கிற அந்த வார்த்தையை கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா அங்க மனிதனுக்கு அங்க ரோல் இல்லை. அதனால நீ அந்த அது எனக்கு எனக்கு இது வேணும் அப்படிங்கிறது மனிதன். அங்க நீங்க எதுவுமே கேட்க மாட்டா, அந்த சூழல் வந்துடும். அப்ப நீ மகான்னு யாராவது சொன்னாதான் உண்டு, நீங்க மகான்ங்க அப்படியா, நீங்க பெரிய சித்தருங்க அப்படியா, நீங்க பெரிய முனிவருங்க, ஆனா அவருக்குள்ள எதுவுமே இல்லை. நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுதுன்ட்டு போவாரு. புரியுதுங்களா?
நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. அப்படியா? நான் மகானா? ஓ, சித்தரா? ஓ, முனிவர்? ஓகே அப்படின்ட்டு போறாரு. தெரியல எனக்கு அப்படிங்கிறாரு. அதுதான் அதோடைய விஷயம். அது ரொம்ப ஒரு ஒரு பிரில்லியண்டான ஒரு 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 வேலை, ஒரு வாய்ப்பே கிடையாதுங்கிறேன். நான் கடவுளை பார்க்கறதுக்கு முன்னாடியே உனக்குள்ள இயல்பா நடக்கிற தியானமே நீ வேற மாதிரி ஒரு சூழலை பார்த்துருவ. அதுவே உன்னோட வாழ்க்கையில ஒரு சொல்ல முடியாத ஒரு விஷயத்துக்குள்ள வந்துடும். கண்ணீர் கூட இனிக்க ஆரம்பிச்சிரும். அப்படி ஒரு 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 தருணம்லாம் இருக்கு. ஏன்னா அது அது கற்பனையில கூட எதிர்பார்க்காத சூழல் நிகழும். அதுக்கு அதான் சொல்றேன், கற்பனையில யோசிக்க முடியாதது ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அது அது அதுதான் உங்ககிட்ட நான் ஒரு 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 டெப்தா சொல்றதுக்கு காரணம் அதான். அதனால அது அது எல்லாம் இயற்கையா உங்களுக்குள்ளேருந்து அது அகலப்படும் போது அது ஒரு வேலை பணி நடக்கும் அப்படிங்கிறது தான் நான் உறுதியா உங்ககிட்ட ரொம்ப நம்பகத்தன்மையோட சொல்றேன்.